5000 ரூபாய் தரணும்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு எடப்பாடி பழனிசாமி காலையில ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். என்ன தெரியுமா? பொங்கல் பண்டிகைக்காக ரூபாய் 2500 தரப்போவதாக இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறார். சரி, பரவாயில்ல, கொடுக்கட்டும். இப்போ அதை வரவேற்கிறேன். ஆனா அதே நேரத்தில் இப்போ நான் சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, 5000 ரூபாய் 5000 கொடுங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் ரூபாய் 5000 கொடுங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். இப்போ சொல்றேன் 2500 பத்தாது, இன்னொரு 2500 கொடுங்க. இப்போ சொல்றேன் 2500 பத்தாது, இன்னொரு 2500 கொடுங்க. தாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது அப்போதைய அரசு கொடுத்த 2500 ரூபாய் போதாது, ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 5000 ரூபாய் பொங்கல் பரிசாக கொடுக்க வேண்டும் என்று மைக்கை பிடித்து முழங்கினர் மு.க. ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினும். ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் 2022ஆம் ஆண்டே பொங்கல் பரிசாக ஒரு பைசா கூட வழங்காமல் ஏமாற்றினார்கள். அடுத்து 2023, 2024ஆம் ஆண்டுகளில் 1000 ரூபாயை வழங்கிவிட்டு இப்போது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிறது. தோல்வி பயம் கண்ணில் தெரிகிறது. அதனால் திடீரென்று இப்போது ஞானோதயம் பிறந்து 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் முடிவடைந்துள்ள நிலையில் ஒருமுறை கூட 5000 ரூபாய் வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி மக்களின் எதிர்பார்ப்பில் மண்ணை அள்ளி போட்டுவிட்டு சர்க்கரை பொங்கலுக்கு பதில் அல்வா கொடுப்பதை வாடிக்கையாக